Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கற்றதும் பெற்றதும்ல அடுத்தது சுஜாதா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். பிறந்த தினத்தன்றே போக நினைத்து டிக்கெட் கிடைக்காமல் சென்ற வாரம்தான் ஸ்ரீரங்கம் சென்றேன். லல்லு வந்ததில் ரயில் நிலைய சுத்தத்தை கான்ட்ராக்ட் விட்டு எழும்பூர் திருச்சி ஜங்ஷன்கள் எல்லாம் பளபளவென்று இருக்கின்றன. பெட்டிகளும் சுத்தமாக இருந்த ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் வந்து சேர்ந்தேன். பாயும் நீர் அரங்கத்தின் இரு நதிகளிலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. வெயில் வருவதற்குள் கோயிலுக்கு புறப்பட்டேன். கோபுரங்கள் ஓவராக வெள்ளையடித்ததில் ஆல்பைனோ தோற்றமளிக்க வாட்டர் ஸ்ப்ரே வைத்து கால் அலம்பிக் கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தேன். பூச்சாற்றி உற்சவம் முடிந்தவன் ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமையிலேயே இத்தனை கூட்டத்தை பார்த்தபோது என் இளமை கால ஸ்ரீரங்கம் கோயிலை எப்போதோ இழந்து விட்டேன் என்பது மறு ஊர்ஜிதமாயிற்று. ட்ரஸ்டி திருமதி கிரிஜா மோகன் உதவியுடன் அதிக சிரமம் இல்லாமல் அரங்கனை வணங்க முடிந்தது. அர்ச்சகர்கள் வரவேற்றனர். நல்லவேளை சிவாஜி கதை என்ன என்று கேட்கவில்லை. வாங்கோ, உங்களுக்காக இன்றைக்கி வைரமுடி சேவை, அதிர்ஷ்டம் பாருங்கோ. இலவச அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தேன். ஒரு கண்ணாடி பாத்திரம் போல தேசிகன் என்னை பத்திரமாக அழைத்து செல்ல பெருமாள் தாயார் மட்டும் சேவித்துவிட்டு ஆசுவாசத்துக்கு தாயார் சந்நிதிக்கு முன் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டேன். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட கோயில் பெரியவாச்சான் பிள்ளை உபன்யாசங்கள் செய்ய முதுகு சாய்த்த மண்டபத்தின் முன் மேட்டு அழகிய சிங்கர் சந்திதியில் உள்ள பழங்கால சுவர் சித்திரங்களை தேசிகன் படம் எடுத்து டிஜிட்டலில் உடனே காட்டினார். மண்டபத்தில் சின்ன வயசில் இங்கே தேவதாசிகள் தீபம் கொண்டு வருவதை பார்த்திருக்கிறேன். அழகழகாக ஆபரணங்களுடன் நிற்பார்கள். 1954 வரை இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. இப்போது சொன்னாலே உதைப்பார்கள். வடக்கு உத்தர வீதியில் எங்கள் ஆச்சாரியன் சிறுபலியூர் அண்ணன் சுவாமிகளுக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு தாத்தாச்சாரியார் தோட்டத்து இமாம் பசந்தை பாதி கதுப்பு ருசித்துவிட்டு தம்பி ராஜகோபாலன் புத்தகங்களில் கோயில் ஒழுகு பகுதி 111 கேரன் ஆம்ஸ்ட்ராங்கின் ஹிஸ்ட்ரி ஆஃப் காட் 2 மட்டும் கவர்ந்து கொண்டு அடுத்த அரங்கன் எப்போது அழைக்கப் போகிறான் என்பது தெரியாமல் மறுதினம் பலவன் எக்ஸ்பிரஸில் திரும்பினேன். கிருஷ்ணமாச்சாரியார் தொகுத்த கோயில் ஒழுகு தொகுப்பில் தேவஸ்தான பத்திரிகைகளில் வந்த பல சுவாரஸ்யமான துணுக்குகள் உள்ளன. புனுகு எங்கே கிடைக்கும்? பஞ்சகவ்ய பிரயோகம். திருவரங்கம் தேவஸ்தானத்தில் பட்டப்பகலில் உண்டி உடைக்கப்பட்டது. சாவி தொலைந்து போகிறதால் விசித்திர வஸ்து புத்தக சாலை திறக்கப்பட்டது. இது போன்ற ஒழிப்பியல் குறிப்புகள் பல உள்ளன. ஒன்று 1953 வந்த ஒரு கட்டுரையில் கோயிலுக்கு செல்லும் நியமங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 1. கோயிலுக்குள் நடக்கும் கீதம் வாத்தியம் முதலானவற்றை இந்திரியானந்தமாக கேட்கிலும் பார்க்கிலும் ஊர் வம்பு பேசினாலும் பாவம். ஒருவருக்கொருவர் கோபமாக பேசக்கூடாது. கருப்பு உடுத்தி கோவிலுக்குள் வரக்கூடாது. நகம் மயிர்களை கீழே போட்டாலும் தலையை விரித்து கொண்டு உதறினாலும் தப்பு. எச்சில் துப்பக்கூடாது. மலஜலம் கழிக்கக்கூடாது. மயானம் சென்ற நாளில் கோயிலுக்கு போகக்கூடாது. விமான நிழலை மிதிக்கக்கூடாது. இறைந்து பேசக்கூடாது. கோயில் விளக்குகளை துரோக புத்தியுடன் அணைக்கக்கூடாது. இதையெல்லாம் மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. உதாரணம், இந்த அதர்மங்களை நெடுநாள் நரகத்தில் தள்ளி வைத்து கழுதையாக பிறக்கச் செய்வேன் என்று வராக பெருமாள் பூமி பிராட்டியிடம் சொல்கிறார். தண்டிக்க வேண்டிய அதிகாரி தண்டிக்க மாட்டார் என்ற அக்கிரமத்தில் துணிகிறவர்களுக்கு அதனை இப்போது பிரச்சனை. பயமுண்டாக்கவே சாஸ்திரம் கடுமையான தண்டனை காட்டுகிறது. உலகின் இறைவனை தொழும் அத்தனை இடங்களிலும் இவ்வாறான கட்டுப்பாடுகள் இருப்பதன் ஆதார நோக்கம் புற தூய்மை தான். இதன் விளைவாக மெல்ல மெல்ல அகத்தூய்மை வரும் என்ற நம்பிக்கை. கேரன் ஆம்ஸ்ட்ராங்கின் புத்தகத்தில் கடவுள் மனித மனதில் எப்படி தோன்றினார், எப்படி மாறினார் என்பதை ஜூடாயிசம், கிறிஸ்தவம், இஸ்லாம் இவற்றின் சரித்திரத்தையும் இறை தத்துவங்களையும் ஆராய்ந்து ஒரு அழகான அறிமுகம் தருகிறார். ஆரம்பத்தில் மனிதன் கடவுளை எல்லாவற்றுக்கும் முதற் காரணமாகவும் விண்ணையும் மண்ணையும் ஆள்பவனாகவும் படைத்தான். முதலில் உருவம் இல்லை, கோவில் இல்லை, பூசாரிகள் இல்லை. குறைபட்ட மானுட நம்பிக்கைக்கு கடவுள் கொஞ்சம் அதிகமான கண்ணியராக இருந்தார். மெல்ல அவர் மக்களின் நினைவிலிருந்து விலகினார். நாளடைவில் தேவையற்று போனார். பின் மறைந்தும் போனார். கடவுள் எப்படி தோன்றினார் என்பதை பற்றி ஒரு சித்தாந்தம் இது. முதலில் ஒரே கடவுளாகத்தான் தோன்றியது. பல வடிவங்களை தொழும் பழக்கம் பெறப்பட்டது என்கிறார் கேரன்.
காலஞ்சென்ற நகுலனின் இயற்பெயர் டி.கே. துரைசுவாமி. திருவனந்தபுரத்தில் அவர் ஆங்கில ஆசிரியராக இருந்தபோது சென்னைக்கு வந்திருந்தார். மீனம்பாக்கத்தில் அவரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு முன் அவருடைய நிழல்கள் நாவலை பற்றி கணையாழியின் கடைசி பக்கத்தில் எழுதியிருந்ததை கவனித்து எனக்கு லெட்டர் போட்டிருந்தார். தான் ஒரு தொகுப்பு கொண்டு வரப்போவதாகவும் அதற்கு ஒரு கதை எழுதி தர முடியும் கேட்டார். அப்போது நான் பிரபலம் இல்லை, சுஜாதாவாக மாறியிருக்கவில்லை. எஸ். ரங்கராஜன் என்ற பெயரில் உடனே ஒரு கதை எழுதி அனுப்பி வைத்தேன். அவர் அந்த கதையில் முதல் பாதியை மட்டும் எடுத்துக்கொண்டு மறுபாதியை எனக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். கதை முடிந்த பின்னும் எழுதியிருக்கிறாய், அப்பகுதியை திருப்பி அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். கதை வெளிவந்த போது நகுலனின் தீர்ப்பு சரி என்றே தெரிந்தது. அந்த தொகுப்பு குருக்ஷேத்திரம். அந்த கதை தனிமை கொண்டு இன்றும் பலர் அதை என் சிறந்த கதையாக சொல்கிறார்கள். நகுலனை சென்னையில் சந்தித்த போது ஒல்லியான தேக அமைப்பு, மெல்லிய குரல், தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறார் என்பதும் ஒரு நல்ல கவிஞர் என்பதும் தெரிந்தது. இலக்கிய பத்திரிகை சூழலில் அவரை பலரும் அறிந்திருந்தார்கள். எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் நடுவில் வார்த்தைகள் நிற்கின்றன என்று அவற்றை ஒரு தடையாகவே கருதி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தேடியவர் அவர். எந்த புத்தகத்தை படித்தாலும் நமக்குள் இருப்பது தான் அந்த புத்தகத்திலும் இருக்கிறது என்றார். எனக்கு பிடித்த I don't know what May is. AP May. மேற்கோள் கரெக்ட். எனக்கு பிடித்த மேற்கோள்: அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள், பாரதிதாசன். எனக்கு பிடித்த ஹைக்கு: காப்பிக்கடை அடுத்த மேஜையில் இலவச உபதேசம், கிராண்ட் ஸ்டாப். எனக்கு பிடித்த கவிதை: கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படுத்திருக்கிறீர்களா, அதுதான் வாழ்க்கை, அப்துல் ரஹ்மான். அடுத்து, ஹைதராபாத் போக வேண்டாம், உயிரோடு மீனை விழுங்க வேண்டாம். திருமங்கை மன்னனின் 11 திருவிட வெந்தை பாசுரங்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பை கவிஞர் A.K. ராமானுஜன் செய்ததன் குறுந்தகட்டை அவரது சகோதரர் A.K. ஸ்ரீனிவாசன் எனக்கு அளித்தார். ராமானுஜனை பற்றி அதிகம் தெரியாதவர்களுக்கு ஒரு சிறிய அனுபவம். மைசூர் 1929 பிறந்தவர், கன்னடத்தில் படித்தவர், தாய்மொழி தமிழ். மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் படித்துவிட்டு அமெரிக்கா சென்று விட்டார். அங்கே 30 ஆண்டுகள் பல பல்கலைக்கழகங்களின் தெற்காசிய இலக்கிய பிரிவுகளை உண்டாக்கினார். சோஷியோலிங்குவிஸ்டிக்ஸ் என்னும் சமூக மொழியிலும் நாட்டுப்புறவியலிலும் பல ஆராய்ச்சி மாணவர்களை தயாரித்து வழி நடத்தி கட்டுரைகள் செய்தவர். இதையெல்லாம் விட அருமையான கவிஞர். த ஸ்ட்ரைடர், த பிளாக் ஹென், ரிலேஷன்ஸ், செகண்ட் சைட் போன்ற தொகுப்புகள் பிரசித்தி பெற்றவை. தேர்ந்த மொழிபெயர்ப்பாளர். சங்க இலக்கியங்களையும் பக்தி இலக்கியங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். சங்க பாடல்களும் ஆழ்வார் பாடல்களும் அவர் தந்திருக்கும் அனுபவங்கள் துல்லியமானவை. இந்திய இலக்கியங்களின் பெருமையை மேற்கத்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தவர்கள் முக்கியமானவர் ராமானுஜன். அவரை ஒரு முறை டெல்லியில் சந்தித்திருக்கிறேன். பின்னர் தான் அவர் செய்த நூல்களுக்கு அறிமுகமாகி, அடடா, ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நழுவிட்டோமே என்ற வருத்தம் இன்னமும் எனக்கு இருக்கிறது. ராமானுஜன் முதலில் ஒரு கவிஞர் என்பதால் அவர் மொழிபெயர்த்த பாசுரங்களின் அத்தனை ஓமைகளையும் உருவகங்களையும் விட்டு வைக்காமல் எப்படியோ தன் மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்து விடுவார். 8ஆம் நூற்றாண்டு தமிழின் சிந்தனைகள் 20ஆம் நூற்றாண்டின் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு கடத்துவது எத்தனை எளிதல்ல. ராமானுஜன் அதை சிறப்பாக செய்தார். திருவிட வெந்தை பாசுரங்களின் ஒரு உதாரணம் இது. துளம்படு முறுவல் தோழியர்க்கு அருளாள், துணைமுலை சாந்து கொண்டு அணியாள், குளம்படு குவளைக்கண் இணை எழுதாள், கோலநல் மலர் குழற்கு அணியாள், வளம்படு முன்னீர் வையம் முன்னளந்த மால் என்னும் மால் இன மொழியள், இளம்படி இவளுக்கு என் நினைந்து இருந்தாய், இடவெந்தை எந்தை பிரானே. She will not bestow on her friends that smile of hers, with teeth like pomegranate seeds, nor adorn her close-set breasts with sandal paste, nor apply collyrium to her eyes dark as blue pond lilies, nor dress her hair with a weave of flowers. She talks of the dark, one who once measured the earth surrounded by the richest seas, and her words are equal to her love. Now what did you mean to do with this young thing, O Lord and Father of Itaventai? ராமானுஜன் திவ்ய பிரபந்தத்திலிருந்து மொழிபெயர்த்த பல பாடல்கள் இன்றும் சிகாகோ போன்ற பல்கலைக்கழகங்களில் சொந்த தொகுப்புகளில் முடங்கி கிடக்கலாம். அவை அனைத்தையும் சேகரித்து வெளியிட முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஸ்ரீனிவாசன் சொன்னார். ராமானுஜன் இருந்திருந்தால் இந்த பணியை முடித்திருப்பார். 1993 ஒரு நாடக ஒத்திகையின் போது இறந்து விட்டார். மற்றொருவரால் அவரை போல மொழிபெயர்க்க முடியாது. அவரது சொல்லாட்சி, மேதைமை, புலமை, படிப்பு, பின்னணி எல்லாம் அவருடன் மறைந்து விட்டன. ஒரே ஒரு கணித மேஜை ராமானுஜன் போல ஒரே ஒரு A.K. ராமானுஜன் தான்
இருந்திருக்க முடியும். கிடைத்தவரை அதிர்ஷ்டமே. ஆஸ்மா பற்றிய பல தவறான கருத்துக்களை திருத்தும் வகையில் டாக்டர் ஸ்ரீதரன் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோ வீடியோ குறுந்தகடு வெளியிட்டிருக்கிறார். சிறப்பாக நடிக்கப்பட்டு எஸ்பி காந்தனின் டைரக்ஷனில் படம் எடுத்து தொகுக்கப்பட்டு சரியான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆஸ்மா பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. அது ஒரு முடிவல்ல, வேகத்தடை. அவ்வளவே. அருமையான இன்ஹேலர்கள் இப்போது வந்துள்ளன. எனவே ஆஸ்மாவுக்காக ஹைதராபாத் போய் மீன் சாப்பிட தேவையில்லை என்பதுதான் டாக்டர் செய்தியின் அடிநாதம். இந்த குறுந்தகடு ஹிந்தி, தெலுங்கு மொழிகளிலும் டப் செய்யப்பட்டுள்ளதாம். எனக்கு பிடித்த மேற்கோள்: அம்பு நேராக பறக்க ஏதுவாக கழுகின் இறக்கையிலிருந்து இறகுகள் எடுத்து பயன்படுத்துவது போல நாம் பல முறை நம் எதிரிகளுக்கு நம் அழிவுக்கே வழிகாட்டுகிறோம். இசாப். இன்ட்ரெஸ்டிங். எனக்கு பிடித்த கவிதை: குமரி பெண் வினிதா, மும்தாஜ் மருதம், ஜாலி கன்னி, இரவு பறவை குந்தலகா, உங்கள் வசந்தி, குளிர்கால சுந்தரி என்று பல புத்தகங்களை படித்த பின்னரும் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும் வழியில் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த அட்டை இல்லாத கிழிந்த புத்தகம் போல ஒன்று படிக்க கிடைக்கவில்லை. இன்னும் அப்படி என்ன விசேஷம் அதில் என்று சொல்ல அந்த புத்தகம் என்னிடம் இல்லை இப்போது. அந்த வயதும். முகுந்த் நாகராஜ். எனக்கு பிடித்த ஹைக்கு: ஆட்டுக்குட்டிகள் முதுகு தேய்த்து தர உதவட்டும் என் கல்லறை சுவர்கள். மகுடேஸ்வரன். நைஸ். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவெற்றது. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.